நம்மள்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம இன்னைக்கு பழையோட்டை நாட்டு மாடு தாவணியில் நம்ம என்னென்ன மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க, விலை நிலவரம், அது எத்தனாவது நாட்டு மாடு கண்ணு கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா. சரிங்க. கண்ணு 3வது நேற்றுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து கறவைக்கு 2 3 கறக்குங்கண்ணா. சரி. இன்னும் கரெக்டாக கால் கொடுக்கணுங்க. சரிங்க. விலை பார்த்து 67,000 சொல்லுதுங்கண்ணா. சரிங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்கண்ணா. போனால் நல்லா கொண்டாங்கண்ணா. சரி. இன்னைக்கு ஒரு மாடு தான் கொண்டு வந்து. ஆமாம், ஒரு மாடு கொண்டு வந்துருக்குங்கண்ணா. பழையோட்டை நாட்டு மாடு தானிக்கு இது எத்தனாவது? ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வரேன். சரி. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நான் திருப்பூருங்க. திருப்பூர் எந்த ஏரியாங்கண்ணா? திருப்பூர் சந்திராபுரம். சந்திராபுரம். மாடு வந்து கறக்கிறதுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்து அப்படியே கட்டவெல்லாம் வேண்டியதுலையும் கால் கணக்கணும், கால் துடுக்கணுங்க. சரிங்க. 3 2 கேரண்டிங்கண்ணா பால். சரிங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்கண்ணா. கண்ணு 10 நாள் ஆச்சுங்கண்ணா. காலக்கண்ணுங்க. காலக்கண்ணுங்க 10 நாள் தக்கண்ணா. இன்னும் பால் எத்தனை லிட்டர் கறக்குங்க? 3 2 கேரண்டிங்கண்ணா. 3 2 கேரண்டி. ஆமாம். சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நான் மாடு நம்மளுங்களா? நம்மளுதாண்ணா. என்ன வேலை சொல்கிறீங்க? 69 கேட்குற நாடு கேட்குற மாடு நம்ம பல்லு எத்தனை பல்லு போட்டு வித்தியாசமாக சொல்லலாம். இது எத்தனை லிட்டருங்க பால் கறக்கு? கண்ணு போட்டு 5 நாள் ஆச்சு. எங்கே இருக்கு? உடையாடி பார்த்தோன்னா பாரப்பட்டிலேருந்து வர்றாங்க. புரியலைங்க. பாரப்பட்டி. எந்த ஊர் பக்கத்துலிங்கண்ணா? கரூருங்களா? கரூருங்கண்ணா. அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறேங்க. 97 86 97 87 77 77 20 19 20 19 நம்பர் இருக்குங்க. அவ்வளோதான். உங்கள் பேருங்கண்ணா? பேர் சிவா. சிவா காரப்பட்டிங்கண்ணா. சிவா பாரப்பட்டி. பாரப்பட்டி கரூர். சரிங்க. எல்லாம் பால் தான் இருக்குது. மாடு சரி. யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் ஏங்கண்ணா? யார் வேணும் கால் கட்டுறங்கிறதுலாம் இல்லை. சரிங்க. ஓகேங்க. குழந்தை கூட பாருங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கால் வந்து கட்ட வேண்டியதில்லை, அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். யார் வேணாலும் கறந்துக்கலாம். குழந்தைங்க கூட கறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணனே தொடராரு, எதுவுமே பண்ணல. ஒரு நாட்டு மாடெல்லாம் வந்தாங்கன்னா கிட்டத்தலையே போக முடியாது, எட்டி உதச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாட்ட அப்படியே நிற்கிது. இதுதான் அவனோட கண்ணு. விலை என்ன? விலை எவ்வளோ? 69 ரூபா. கண்ணு கடை இருக்கு. அண்ணா நம்ம இப்போ வந்து நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்துக்கிறோங்கண்ணா, பழையக்கோட்டை மாட்டு மாட்டு சந்தைக்கு. இப்போ நான் வந்து ஒரு மாடு வாங்குறதுனா நம்ம எப்படிங்கண்ணா பார்த்து வாங்குறது? ஒரு மாட்டை வந்து சுழி பார்க்கணும். சரிங்கண்ணா. அசு சுழி பார்க்கணும். ஓகேங்கண்ணா. என்ன? சரிங்க. உடனே விலங்கு பார்க்கணும். உடனே விலங்கு. சரிங்க. கால் சுழி பார்க்கணும். கால் சொல்லி பார்க்கணும். சரிங்க. சுழி பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கணும். பல்லெல்லாம் பார்க்கணுமாங்கண்ணா? பல்லு பார்க்கணும். 6 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த இருக்கும், அதுவும் பார்க்கணும். சரிங்க. கல் ஒரு பல்லு நுணுங்கி இருக்கும், அதுவும் பார்க்கணும். சரிங்கண்ணா. அதெல்லாம் பார்த்து மாடுவாங்க. சரிங்க. இப்போ பல்ல வச்சு வயசு கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றும் கொஞ்சம் வயசு வச்சா கூட தெரியும். சரிங்க. இப்போ எப்படி இருந்தால் ஒரு மாடு வாங்கலாங்கண்ணா? ஒரு மாடு எப்படி இருந்துன்னா வாங்கலாம்? ஒரு மாடு பார்த்த உடனே எப்படி பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்கணும். அதான் மாட்டு பார்த்தோன்னே பிடிக்கணும், நமக்கு மனசுக்கு பிடிக்கணும். பிடிச்சதை வாங்க முடியும். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. 4 பேர் சொல்கிறாங்க வாங்கின்னு வச்சுக்க, நாளைக்கு விற்க முடியாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம இந்த சுழி இதெல்லாம் பார்த்து பல்லு பார்த்து வாங்கணும். நமக்கு நாளைக்கு விற்க முடியாது. நாளைக்கு விற்க முடியாது. சுழியில் இருந்தால் விற்க முடியாது. சரிங்கண்ணா. தெரிஞ்சுதான் வந்து வாங்கணும். பல்லு என்ன காரணத்துக்காக பார்க்குறாங்க? பல்லு வந்து நம்ம வயசாகுதுன்னு வச்சுக்கவே, நம்ம சின்ன வயசு இல்லை வயசு கொஞ்சம் மீடியம் வயசுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அது மாட்டுங்க. பல்லு சேர்ந்துட்டுனா அது கூட ஒரு குரூப் வயசு முடிஞ்சிருச்சு. சரி. ஆனால் பல்ல வச்சு வயசை கண்டுபிடிக்கும். அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுக்கு உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா
நாங்கள் யூடியூப்பில் போட்டுருவோங்க. உங்கள் பேர் சிவா பாரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரூர். அவர் தான் அந்த நம்ம மாட்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து அவரோட மாடு கன்று இருக்குது, 69,000 சொல்கிறாரு. தேவைப்பட்டால் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாடு எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? சேலாம்பாளையம் தாராபுரம். ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை இப்போ காலை சேர்த்துற மாதிரிங்களா இல்லை எப்படிங்க? சென்னைங்க. எத்தனை மாதம் சென்னைங்க? புரியுது. 5 நாளில் கன்று போட்டோம். பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்குதுங்க? பல்லு சேர்ந்து. இது எத்தனாவது ஈத்துங்க? 6வது ஈத்து. என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி? சரி, அனுசரித்து கொடுக்குறீங்களா? அப்படியே உங்கள் பேரும் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்க. சரி. நான் இன்றைக்கி நம்ம பழையோட்டு நாட்டு மாட்டு தாவணிக்கு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 4 கன்றுக்குட்டி. எல்லாம் என்னென்ன விலைங்கன்னா எத்தனை மாத கன்று இதெல்லாம்? எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி? விலை 27 ரூபாய்ங்க. சரிங்க. 22 ரூபா. சரிங்க. அப்படியே எதுன்னு காட்டி இந்த காராமத்து கன்று வந்து 22 ரூபாய். இது 22ங்க. சரிங்க. இதுங்க? இது 22 ரூபாய்க்கு கிடையாது. இது 22 கிடாரி. அது 27 ரூபாய். 27. இது கிடாரிங்களா? அது கிடையாது. சரி. இது என்ன? 25. கேட்டாங்கன்னா அனுசரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர் 90. சரிங்க. 25. சரிங்க. 12 4936. அப்படியே உங்கள் பேர் சொல்லிடுங்க. பேர் தமிழ்நாடு. ஊருங்க? சிக்கம்பலம். நன்றிங்க. போன வாரம் மாடு ஓட்டது சேல் ஆயிடுச்சு. சேல் ஆயிடுச்சு. சரி. இந்த வாரம் போடுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி. சரி, நன்றிங்க. நன்றி. அன்னைக்கு 6 கன்று கொண்டு வந்துருக்கிறேன். 3 காலக்கன்று 3 கிடாரிக்கு. சரிங்கண்ணா. காலக்கண்ணெல்லாம் எப்படிங்கண்ணா வேலை? அப்படியே காலக்கண்ணையெல்லாம் காட்டி சொல்லிடுறீங்களா? இது 2 60 ரூபா சொல்லுது. எதுங்கண்ணா? இது 2 இதுவுமே 60 ரூபாய்ங்க. ஆமாம். அது 22 ரூபா சொல்லுது. அதை அது தனியாக 22 ரூபா. அது மயில? அது மயில. சரிங்க. கிடாரிக்கன்று செவலக்கன்று 3 கன்று இருக்கு. சரிங்க. அந்த கோடு வந்து 25. சரிங்க. இது 23. சரிங்க. இது 20 படுத்துக்கிறது. அது வந்து 25ங்களா? அது 25. அடுத்தது 23. 23. படுத்துருக்கிறது 20. படுத்துக்கிறது 20. இதெல்லாம் எப்படிங்க? எத்தனை மாதம்? இதெல்லாம் 1.5 வருஷம் தான் இருக்குது. எல்லாம் 1 வருஷம் தான். சரிங்க. அப்படியே உங்கள் பேருமே எங்கேருந்து கொண்டு வந்து? செல்வம். சரிங்க. பொங்கம்பாளையம். சரிங்க. நான் கண்ணுக்குட்டி வியாபாரி. கிடாரிக்கன்று காலக்கன்று தெளிவாக வாங்கிக்கிறேன். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? 97 97 15 15 86 86 20 28. 28. நன்றிங்க. ஆமாம். நீங்கள் வந்து யார் பண்ணிட்டு வீட்லேயும் வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிக்கலாம்.
நீங்கள் வந்து இப்போ கிடாரி கன்று காலக்கண்ணு வந்து கண்ணு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவீங்க, மாடெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. தெளிவாக இருக்குது, வாங்கி கொடுப்பேன். தெளிவாக வாங்கி கொடுப்பீங்க. வீட்டுக்கு சந்தையில் இங்கேயும் வாங்கலாம், குண்டடம் வாங்கலாம், திருப்பூர்லேயும் வாங்க, ஈரோட்லேயும் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். வீடு எங்கே? வீடு வந்து விஜயமங்கலத்துக்கு ஊட்டுக்குள்ளே சென்ட்ரலில் கொங்கம்பாளையம். சரி, நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழையக்கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துருக்காரு. பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு. எங்கேருந்து ப்ரோ வந்துக்கிறீங்க அப்படின்னு நான் ஏதாவது பக்கத்தில் தான் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஊருங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அப்படின்னாரு. புதுக்கோட்டைக்கு வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? 400 கிலோமீட்டர் இருக்கும். 400 கிலோமீட்டர் இங்கே வந்து நாட்டு மாட்டு சந்தை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காரு. எதனால ப்ரோ அங்கே வந்து இங்கே வந்துக்கிறீங்க? ஷார்ட்ஸ் பார்த்தோம், வீடியோ பார்த்தோம். ஷார்ட்ஸ் பார்த்து வந்துக்கிறீங்களா? வீடியோ பார்த்துட்டு சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தோம். அங்கேருந்து வந்துக்கிறீங்க. இப்போ மாடு வாங்குறதுக்காக ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகேங்க. எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மற்ற டைம் நல்லா மாடு வாங்கலான்ட்டு. ஓகே. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப மாடு வந்து நாட்டு மாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு மாடு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது மாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்காரு. உங்கள் பேர்? குணால் வந்து நம்ம மனசுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து வருன்னு வரவேற்கிறோம். வணக்கம் ப்ரோ. இவர் வந்து நமக்கு வந்து அதிகமாக மாட்டை பற்றி தெரியாது. ஆனால் அவர் வந்து நிறையா மாட்டை பற்றி மாடு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை பற்றி சொன்னதில்லை. ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, மாட்டை பற்றி எப்படி வாங்கணும்னு சொல்லி தெரியாது. அவர் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறார். ப்ரோ ஒரு மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறது? ப்ரோ மாடு வந்து முதல்ல ஒரு பசு மாடு எடுக்கலாம், ஒரு காரி மாடு எடுக்கலாம். முதல்ல பல்லு தரத்தை வந்து நம்ம ஓகே. பல்லு தரத்தை பார்த்துட்டு பல்லுலேருந்து அடுத்து வந்து நம்ம மடியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. சில பேர் சொல்லுவாங்க மடி வந்து 3 படி கறக்கும், 4 படி கறக்கும், பால் கறக்கும் பாருங்க. ஆனால் மடியை பார்த்தா அடுத்த கறவை இருக்காது, அந்த கறவை இருக்காது. அதனால நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும். முதல்ல மடியை பார்த்து வாங்கணும். பால் மாடு எடுக்கணும், மடியை பார்த்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சுழி பார்க்கணும். அந்த தாமணி சுழி, லட்சுமி சுழி, இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அந்தந்த சுழி இருக்கா? என்ன சுழி இருக்குங்க ப்ரோ? தாமணி சுழி இருக்கும், லட்சுமி சுழி, தாமணி சுழி, லட்சுமி சுழியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சுழியெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சொல்லி தான் தெரியும். அந்த சுழியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சுழிகள். இருக்கிறது வந்து ரொம்ப அதாவது வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்கல்ல, வீட்டுக்கு அதிர்ஷ்டம். அந்த மாதிரியான சுழிகள் வந்து இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். ஒரு சில பேர் சுழிகள் மேலே நம்பிக்கை எல்லாமே இருப்பாங்க, ஓகேங்களா? ரொம்ப நம்பிக்கையும் இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து சுழிங்கிறது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஓகே. ரெண்டாவது வந்து மாடு வந்து நல்ல லட்சணமாக இருக்கும். மாடு வந்து பார்க்கறது நல்ல லட்சணமாக இருக்க மாடை பார்த்துக்கணும். வீட்டுக்கு மாடு ரொம்ப அம்சமாக இருக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்து மாடு வாங்க. ஓகேங்களா? பொலிகாலை எடுக்கையில் பொலிகாலை வந்து ரொம்ப மைண்டூட்டாக பார்த்து எடுக்கணும். பொலிகாலைக்கு வந்து கீழே அந்த இது வந்து ரொம்ப புண்ணாயிருக்கும், மணி வந்து புண்ணாக இருக்கும் பொலிகாலைக்கு. அது ஒரு சில வியாபாரிகள் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, மாட்டில் இதுதான் பாட்டு இதுதான் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைக்கணும் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக மாட்டு வியாபாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாடை வந்து பார்த்தீங்கன்னா விற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மடியில் வந்து ஏதாவது புண்ணு இது இருக்கோ அது வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்து வாங்கும்போது மாடு வாங்கும்போது மடியில் வந்து ஏதாவது புண்ணு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதை வந்து நம்ம ப்ரோ வந்து குணாலம் ப்ரோ சொல்லியிருக்காரு. நான் எங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மாடை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நல்லா பார்த்து தெளிவாக வாங்கிக்கிங்க. மாட்டில் வந்து சுழி எல்லாம் வீட்டுக்கு மட்டும்தான் வந்து குபேர மூலை, வாயு மூலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுழி இருக்குது. சுழியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சுழி ப்ரோ? முக்கியமாக ராஜா சுழி இருக்குது. ராஜா சுழி, அப்புறம் லட்சுமி சுழி, ரொம்ப ராஜா சுழி, லட்சுமி சுழி, அப்புறம் என்ன? தாமணி சுழி. ராஜா சுழி எங்கே இருக்கு ப்ரோ? இந்த நெத்தி பொட்டில். ராஜா சுழிங்க வந்து நெத்தி பொட்டு இருக்கும். அப்புறம் இந்த கொம்பு இந்த பொடனியில் இருக்கும். பொடனையில் கொம்பு இருக்கும். நம்ம இந்த 4 விரல் வச்சோம்னா சுழி வந்து அது மடங்கணும். அந்த 4 விரலுக்கு வந்து சுழி இருக்கணும். அருமையான சுழி. இப்போ நம்ம வந்து ராஜா புட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியில் வந்து இருக்கணும், பொடனையில் வந்து இருக்கணும். அது வந்து நம்ம கையை அப்படி வச்சோம்னா கையை வந்து இப்படி அந்த சுழிக்குள்ள வந்து அடங்கணும். அடங்கினா வந்து பார்த்தீங்கன்னா கை விளம்புன்னு சொல்லி அப்புறம் கால் விளம்பு கை விளம்பு, நம்ம கையில் விளங்கு, கால் விலங்கு கை விலங்குன்னெலாம் இருக்கோம்மா. அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து நம்ம கையில் விளங்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா மாட்டு பார்த்து வாங்கணும். கை விலங்கு கால் விலங்கு அப்படிங்கிற மாடு வந்து ஒரு லட்சுமி மாதிரி தான். நீங்கள் மாட்டில் கால் எப்படி பார்த்து வாங்கணும்? காலில் அந்த இதில் இருக்கும். அது கால் விளம்பு கை விளம்புப்பாங்க. இதுங்களா? இது
அந்த மாதிரி இதில் இந்த மாட்டை சரி சில மாட்டை இருக்கும் அந்த இதில் அதை இருக்கக்கூடாது. லட்சுமி சொல்லினா நம்ம வீட்டில் அறுத்தெடுத்து நமக்கு ரொம்ப லட்சுமி சொல்லி இதில் இருக்கும் திமுலேருந்து உழைச்சா பின்னால் இருக்கும். அங்கே பாருங்க இருக்கு பாருங்க இதுக்கு அருமையாக வேறு அவ்வளோதானே. லட்சுமி சுழி வந்து பார்த்திங்க அப்படின்னா திமிலுக்கு வந்து மேலே இருக்கும், அதுதான் லட்சுமி சுழி. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் லட்சுமி சுழி. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. நல்லா மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்கிற மாதிரி. இது ஓனரை வந்து காணோம், எங்கேயோ போயிட்டாரு, பக்கத்தில் இருப்பார் இருக்குது. வருவாங்க. நாட்டு மாடு சந்தையில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான மூக்கணங்கவுரு, கவுரு, சங்கிலி எல்லாமே அங்கேயே இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அப்பளம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு உண்மையே சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு வேணும்னா எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். வீட்டான சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு கன்ஃபார்ம், யாரும் பசியோடு போக வேண்டியதில்லை. அதனால் நாட்டு மாட்டு தவணைக்கு எத்தனை மாடு ஒன்று? 4 மாடு. ஓகேங்க. அப்படியே ஒவ்வொரு மாடு அதனுடைய விலைகள்லாம் சொல்லிடுறீங்களா? இந்த மாடு கிடாரி கண்ணுங்களா? சரிங்க. 60 ரூபா சொல்லுது. கிடாரி கண்ணு இருக்குதுங்களா? கிடாரி கண்ணு எதுங்க? எதுங்க கிடாரி கண்ணு? கட்டி இருக்குங்களா? இது 60 ரூபாய்ங்களா? சரி. இது இது எத்தனை வளர்த்து மாடு 3வது இடத்துல வச்சு வளைக்குது கடை மாடு. இன்னொரு மாடுங்க இந்த மாடல் அப்பெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு. இது ஆனால் இது 3ஆம் நேற்று 50 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. ஏன்னா 20 நாள் கண்ணுங்க. இது எத்தனை பொண்ணுங்க? கடமலை போனோம். இது கொடுத்தாச்சா? இன்னொன்று வேறு மாடு வாங்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து கண்ணு ஊட்டுதா, காலை வந்து கட்டாமையே வந்து பால் பீச்சுறது எல்லாம் பால் கறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா மாடு வந்து பால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பீச்சி பார்க்குறாங்க. மாடு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்க முடியுமாங்க. அதே மாதிரி பால் உண்மையாக கறக்குதா இல்லை பால் கறக்கலையா, பால் கறக்கும் போது வந்து மாடு வந்து கம்மன் நிற்கிதா. ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கம்மன் நிற்காது, ஒவ்வொரு மாடோட உதச்சிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து பொட்டாட்டை நிற்கிது, காலில் இது கட்டாமையே நிற்கிது. மடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மடி நல்லா மடி இருக்குது. கண்ணை விட்டுட்டு மாடை வந்து கட்டவே இல்லை, அதோடு பால் கறந்துட்டுருக்குறாங்க. பரவாயில்ல. அண்ணா வணக்கம். நான் மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன்? ஈரோடு மாவட்டம் சிவகிரி. நான் ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. நான் இது என்ன விலைன்னா கொடுக்குற மாதிரிங்கன்னா? 63ண்ணா. சரி. 3வது இருக்குங்க. 3 ஆகிட்டு. நேரம் 4 லிட்டர் வருதுங்க. சரி. கண்ணுக்கு போக 3 லிட்டர் கறக்கலாங்க. 3 லிட்டர் கறக்கலாம். இது என்ன மாடு வகையாறாங்க? நாட்டு மாடு தாங்க. நாட்டு மாடு. சந்தனப்பிள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த மாதிரிங்க சந்தனப்பிள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சந்தனப்பிள்ளை, மயிலை இது வந்து மயிலை மாடு. நேரத்துக்கு எவ்வளோங்கண்ணா? 4 லிட்டர். 4 லிட்டர். நேரத்துக்கு 4 லிட்டர். ஆமாம், ஒரு நேரத்துக்கு கண்ணு போக. சரி. இது கொம்பெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக மாட்டேங்க. குழந்தைங்க வரைக்கும் கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே நம்ம ஃபோன் நம்பரும் சொல்லிடுறீங்களா? பேர் ஃபோன் நம்பருங்கண்ணா? நான் குணசேகரங்க. சரிங்க. 73 சரிங்க. 79 05 சிவகிரிங்களாங்கண்ணா? சரி. வேறு நம்பர் இருக்காங்க? இல்லை இல்லை, இது ஒன்று. இதை தவிர வேறு மாடு இருக்காங்கண்ணா நம்மகிட்ட? இல்லை இல்லைங்க. இல்லை. இது நாட்டு மாடு சந்தைக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்களா எப்படிங்க? இல்லைங்க, நான் வருவேன், ரெகுலராக வருவீங்க.
நன்றிங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது கண் இளங்கன்னு தான் போச்சுங்களா? அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு பழையோட்டை நாட்டு மாட்டு தவணைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? 6 மாடு கொண்டு வந்தேங்கண்ணா. சரிங்கண்ணா. அதோடைய விலை போட்ட மாடு 69,000 கொடுத்தோம்ண்ணா. சரிங்கண்ணா. அது வந்து இது பெரிய மாடு. சரிங்க. 95,000 சொல்லுங்கண்ணா. 95,000. சரிங்க. இது எத்தனை பல்லுங்க? எத்தனை? 2 நேற்று கடப்பு. சரிங்க. இதுக்கு இப்போ கண்ணாங்கன்னா இப்போ பால் கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு காலம் கண்ணு அஞ்சு கண்ணு பாருங்கண்ணா. சரிங்க. இது இது நல்ல பழைய டைப் மாடு. இது உங்களுக்கு சரிங்க. இது 75 ரூபா சொல்லுங்கண்ணா. சரிங்க. இது நல்லா கரெக்டாக 3 லிட்டர் கரெக்டுங்களா? சரிங்க. அதோடைய கண் வந்து இது இதனுடைய கண்ணு வந்து காரி. இது கடாரியாங்க? காளைங்க. காளைங்க. சரி. நல்லா கரெக்ட். அதுபோல் இது காரம் மயிலக்கடை 7 மாதங்கண்ணா. சரிங்க. நல்லா பருவட்டு மாட்டு மூணு ஒன்றும் பல்லே போடலைங்க. சரிங்க. இது வந்து 75 ரூபா சொல்லுங்க. 75 ரூபா. சரிங்க. அது அது காரம் பஸ்க்குண்ணே. இன்னும் பல்லே போடலைங்க. சரிங்க. இது காலை போட்டுருக்குதுண்ணா. சரிங்க. ஃபைனலாக 55 ரூபா சொல்லுங்க. அது எத்தனை பல்லு? ஒன்றும் பல்லு பல்லு போடணும். இதுங்கண்ணா? இது ஒன்றும் பல்லு போடல. பல்லு போடணும். பல்லு போடல. நம்மகிட்ட வந்து தரமான காங்கை மாடு மட்டும் கிடைக்குதுன்னா பழையோட மாடு தாவணிக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவோம். சரிங்க. அது வந்து வீட்டில் எப்பவுமே மாடு இருந்துட்டு இருக்கு. சரிங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம். சரி. பல்லடத்தில் சின்னப்பழம்ங்க. சரிங்க. நம்ம செல் நம்பர் வந்து நம்ம காங்கை மாடு மட்டும் தான் நம்ம வீட்டு கிடைக்குங்க. தரமான காங்கை மாடு மட்டும், வேற மற்ற இன மாடெல்லாம் சரிங்க நம்ம வீட்டு கிடைக்காது. காங்கை மாட்டில் கிடக்குன்னு காலக்கண்ணு, சரிங்க. பூச்சிக்காலை, இது போன்ற மாடுகள்லாம் கிடைக்கும். சரிங்க. எப்பவுமே வாரம் ஒன்று பழையக்கோட்டைக்கு 5 மாடு 6 மாடு கொண்டு வருவோம். சரிங்க. வீட்டில் எப்பவும் 10 மாடு இருக்குங்க. சரிங்க. காங்கை மாடு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க. அந்த செல் நம்பர் வந்து 98 சரிங்க. 422 சரிங்க. 500 சரிங்க. 68. சரி. ஒரு செல் நம்பர் வந்து சரி. 999 சரிங்க. 44 74 968. தரமான காங்கை மாடு வேணா நீ கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? என்ற பேர் குழந்தைகள் ஜெய் ஃபாரஸ்ட் மல்லடம். சரிங்க. பகல் சித்தம்பலம். சரிங்க. நன்றி. நன்றி, வணக்கம். சண்டே ரோஸ் மில்க்கா? நீங்கள் மாடுவாக்கு வந்தீங்கன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு ரோஸ் மில்க்கும் குடிச்சிக்கலாம். நம்ம அண்ணன் தான் டீ மாஸ்டர். வேற லெவலில் டீ போட்டு கொடுப்பாரு. இங்கே வர்றவங்க உங்கள் அண்ணாவோட டீக்கு அடிமை. மாட்டை மட்டும் காமிக்கிறீங்க, மாட்டு மணி காமிக்கிறீங்க, இவரை காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இருக்காரு. உங்களையும் காமிச்சிடலாங்க. என்னங்க உங்கள் பேருங்கண்ணா? என்ன பேருண்ணா? நடராஜன். டீ மாஸ்டராக இருக்கார். மாடு சந்தையில் டீ மாஸ்டராக இருக்கார். இவர் வந்து ரொம்ப நாளாக காமிக்காமே இருந்தது. இவர் வந்து டீ சொன்னங்காட்டி பேர் வந்து சொன்னங்காட்டி ரொம்ப வைக்கப்பட்டிருக்காரு. இந்த டைம் வீடியோ போட்டாச்சு. நான் ஜம்மன் இருக்கார். அப்படியே எண்ணெய் இங்கே வித்து பஜ்ஜியோட